ஹாய், நான் உங்கள் எஸ்எஸ் ஃபேமிலி. இன்னைக்கு இத்தனை நாள் நான் ஒரு டைலாக் சொல்லவே இல்லை. இன்னைக்கு அந்த டைலாக் சொல்ல போகிறேன். ஹாய், நான் உங்கள் எஸ்எஸ் ஃபேமிலி. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஏன்னா இன்னைக்கு நல்ல ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது. ஹாப்பி நியூஸ் வந்துருச்சு. அதனால நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோம். இந்த வீடியோ யாருக்குன்னா, நான் உங்கள் பேரையும் சொல்லலை, ஊரையும் சொல்லலை, யாரையும் சொல்லலை. ஏங்க ஒன்று சொல்கிறேன் சிஸ்டர். உங்களை இப்போ தான் நான் சிஸ்டர்னு கூப்பிட்றேன். சிஸ்டர், உங்களை பற்றி நான் என்னைக்காவது நான் பேசியிருக்கேனா சிஸ்டர்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. எதுக்கு என் ஆடியோவை தேவையில்லாமல் நீங்கள் இறக்குறீங்க சிஸ்டர்? ஏன் உங்களுக்கு வேணால் சொந்த பந்தம் இல்லாமல் இருக்கலாம் சிஸ்டர். எங்களுக்கு சொந்த பந்தம்லாம் நிறைய இருக்காங்க, சரிங்களா? நீங்கள் ஒன்றொன்னா நீங்கள் பட்டப்பேர் வைக்கிறீங்க. தேவையில்லாமல் அதை எவ்வளவுக்கு இதாகி பரவி எங்களுக்கு கால் நாங்கள் எவ்வளோ மனதளவில் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? நாங்கள் ஒரு கிராமத்தில் தான் இருக்கோம். நான் உங்களை மாதிரி நாங்கள் டவுன்லலாம் கிடையாது, சரிங்களா? பக்கத்தில் மாமியார் இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதில்ல. உங்கள் ஆடியோவை நான் இறக்கணுன்னா, ஆடியோ மட்டும் நீங்கள் இறக்கிறீங்கன்னா என் மனசில் இவ்வளவு பாதிச்சிருக்காது. ஃபோட்டோவோட வச்சு இறக்குறீங்களே, அதே ஃபோட்டோவை வச்சு நீங்கள் பேசின ஆடியோலாம் எனக்கு இறக்க தெரியாதா சொல்லுங்க? என் தம்பி இருக்கையில உங்களுக்கும் என் தம்பிக்கும் எவ்வளவோ சண்டை வந்திருக்கு, சரிங்களா? எவ்வளவோ சண்டை வந்திருக்கு. அந்த சண்டையில் நான் என்னைக்காவது தலையிட்டு என் சேனலில் உங்களுக்கு நான் வீடியோ போட்டேனா? இல்லை உங்களை பற்றி நான் என்னைக்காவது பேசியிருக்கேனா? இல்லை என் நம்பர்லேருந்து என்னைக்காவது உங்களுக்கு கால் வந்திருக்கா? நான் உங்ககிட்ட பேசுனேனா? இல்லை உங்கள் பேரை இழுத்தனா? ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் பாப்புலர் ஆகணும், நீங்கள் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரணும், ஃபாலோவர்ஸ் வரணும், காசு வரணும் அப்படின்றக்காக என் ஃபோட்டோவை வச்சு நீங்கள் ஏன் எடிட் பண்ணி போட்டீங்க? அது எப்படி போட்டிருக்க? நீ நார்மலாக போட்டிருக்கியா? என்ன தம்ப்லைன் வச்சிருக்க? அது போல் இன்னொரு வீடியோவில் நான் உன்னை பற்றி நான் ஏன் பேசுனேன்? ஒரே ஒரு வீடியோ தான் உன்னை பற்றி பேசியிருக்கேன். நீ என்னை பற்றி போட்டிருக்க, நான் அதனால் உன்னை பற்றி நான் போட்டேன். நீ எனக்கு பட்டப்பேர் வைக்கிறதுக்கு நீங்கள் யார் எனக்கு பட்டப்பேர் வைக்க நீங்கள் யார் சொல்லு. நீ யார் ஆமாம்மா, ஆமாக்கா, சாரி, ஆமாம் சிஸ்டர், நீங்கள் என்னோட சின்ன பிள்ளையா இருப்பீங்க, சரிங்களா? என்னோட நீங்கள் சின்ன பிள்ளையா இருப்பீங்க. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆச்சுல. எனக்கு இப்போ வயசு 32 வயசாயிருச்சு. அதனால் நீங்கள் எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளையாக இருப்பீங்க. அதனால உங்களை நான் தங்கச்சினே கூப்பிட்றேன். என்னங்கக்கா? சாரிங்க, தங்கச்சினே கூப்பிட்றேன். அதனால உங்களோட எனக்கு படிப்பறிவு இல்லைங்க, சத்தியமாக கிடையாது. உங்களோட எனக்கு திறமையும் கிடையாது, படிப்பறிவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி 1 ரூபா காசை பீல எடுத்து திங்கிறவங்க நான் ஒத்துக்கிறேன். அப்படிதானே சொல்றீங்க? அப்படி இருந்திருந்தா இந்த எல்லாரும் மாதிரியும் 10 லட்சம் 20 லட்சத்துல நான் வீடு கட்டி வச்சிருப்பேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? யாரு கூட வீடியோ எங்க விசாரிங்க பார்ப்போம். என்னை பத்தி ஒரு துளி ஏதாவது அவதூறு வருதான்னு பார்ப்போம். நாங்களும் இந்த ஊர்ல இருக்கிற இடம் தெரியாம தான் இருந்தோம், சரிங்களா? ஒரு விஷயம் மாட்டிருச்சுன்னா நீ சொல்கிறிய ஒரு விஷயம், தம்பியை கூட்டி கொடுத்து வாங்கி சாப்பிட்டேன்னு நீங்கள் என்ன செஞ்சீங்க சொல்லுங்க பாப்பா? நீங்கள் என்ன செஞ்சீங்க? திவ்யாவை அது இது அவன் அப்படி பேசுனா, இவன் அப்படி பேசுனான்னு சொல்லி நீங்களும் அதே மாதிரி தான். என் தம்பி தான் உங்களுக்கு ஆசை காட்டினா, அவன் பக்கத்தில் நான் தான் இருந்தேன். எங்கள் அக்காவுக்கு அவ்வளோ காசு வருது, எனக்கு இவ்வளோ காசு வருது அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் திவ்யாவுக்கிட்ட ஐயோ திவ்யாவை வச்சுக்கிட்டு நம்மளும் சம்பாதிப்போம் நீங்களும் தான் கூப்பிட்டுக்கிட்டீங்க. இல்லைன்னு தயவு செய்து சொல்லாதீங்க சிஸ்டர். அவளும் உங்களுக்கு எல்லாம் வாங்கி போட்டா, அதையும் வீடியோவிலையும் போட்டு விட்டா சிஸ்டர். அதே கேள்வியை நான் உங்களை கேட்கலாமா சிஸ்டர்? சொல்லுங்க. நீங்கள் சொன்னீங்க, ஆமாம் நீங்கள் கால் பண்ணீங்க, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட ஃபோன் போட்டீங்க, என்கிட்ட சொன்னீங்க, மன்னிப்பு கேட்டீங்க. ஓகே, உங்களுக்கு நான் பட்டப்பேர் வச்சு நம்ம மக்களுக்கு நிரூபிப்போம். எனக்கு பட்டப்பேர் வச்சு நீங்கள் நிரூபிச்சிங்கல்ல. நீங்கள் செஞ்சால் நான் கம்முன்னு இருக்கணும், நான் செஞ்சால் மட்டும் நீங்கள் கம்முன்னு போக மாட்டேங்க. நம்ம ஒன்று பேசணும், அவங்க ஒன்று பேசுனாங்கன்னு போக மாட்டேங்க. என்ன சிஸ்டர்? சொல்லுங்கள் சிஸ்டர். எனக்கு கஷ்டமாக தான் சிஸ்டர் இருக்குது. ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறதே எங்களுக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டுக்காருக்கே பிடிக்காது ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறது. அது உங்களுக்கு நல்லா தெரியுமா?
எங்கள் வீட்டுக்காருக்கே பிடிக்காது. அடுத்தவங்களை யாரை பற்றியும் பேசக்கூடாதுன்னு தான் கல்யாணம் ஆனதுலேருந்து என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. சிஸ்டர் என்ன சொன்னீங்க? பொண்ணை பக்கத்தில் வச்சுக்கிட்டு படிக்க சொல்கிறிய, பொண்ணையும் அனுப்பிட்டியான்னு கேட்குறிய. நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? திவ்யா இதுக்கு முன்னாடி எதுக்கு ஜெயிலில் போயிருந்தா சொல்லுங்க பாப்போம். குழந்தைய தப்பா பேசுனதுனால மட்டும்தான் திவ்யா உள்ள போனா. என் பொண்ணை பேசி வச்சிருக்கியே, நான் போட்டா? சொல்லுங்க சிஸ்டர், நான் போகட்டா? என் பொண்ணு அந்த லைவை தூக்கிக்கிட்டு நான் போகவா சிஸ்டர்? என் பொண்ணை பேசி வச்சிருக்கீங்களே, நான் போகட்டா? உங்க லைவை நான் நேற்று பார்த்தேன், நான் போகட்டா? பொண்ணையும் இது கூட்டி கொடுத்துட்டியான்னு நீங்க கேட்குறீங்களே, நான் போகட்டா சிஸ்டர்? ஏன்னா என் பொண்ணுக்கு 6 வயசு தான் ஆகுது, சரிங்களா? 6 வயசு பொண்ணு நீங்க அப்படி பேசுறீங்களே, நான் இப்போ போய் உங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுப்பாங்க. ஏன்னா திவ்யா ஒரு சின்ன குழந்தைய பேசுறதுக்கு தான் அவ 3 மாசம் உள்ள இருந்துட்டு வந்தா. அதை நீங்க மனசு அதுவும் போல நீங்க நீங்க யாரையோ பேசிருக்கீங்கன்னு சொல்லலாம். என்ன நீங்க சொல்லியிருக்கீங்க, என் ஐடி பேரை வேற சொல்லிட்டீங்க சிஸ்டர். எனக்கு நான் தான் அழகி, என் ஐடி பேரை சொல்லாம என் பேரை சொல்லாம நீங்க இருந்து திறமையா நீங்க போட்டிருந்தீங்கன்னா சூப்பர் சிஸ்டர், உங்களுக்கு சல்யூட்டே அடிக்கலாம். ஆனா நீங்க என் ஐடி பேரை எனக்கு நான் தான் அழகி கெட்ட வார்த்தையில சொன்னீங்க சிஸ்டர். நான் இதை வச்சே நான் போகலாம். பாருங்க இந்த ஐடி யாருதுன்னு போய் பாருங்கன்னு நான் சொல்லலாம். அப்ப என் குழந்தைய பேசுவாங்க, நான் பார்த்துட்டு இருக்கணுமா நான் கேட்கலாம் சிஸ்டர். உண்மையா சொல்றேன், நான் நார்மலா பேசுறேன். உங்களை நான் திட்டலை, நீங்க என்னை திட்டுனீங்க, நான் கம்முன்னு. என் குழந்தைய பேச நீங்க குழந்தை பெத்திருந்தீங்கன்னா ஒரு குழந்தைய பத்தி பேசுவீங்களா? சொல்லுங்க பாப்போம், பேசுவீங்களா? என் பிள்ளைய பேசுவீங்களா? 6 வயசு பிள்ளைய பேசுவியா? என் பிள்ளைக்கு 6 வயசு தான் ஆகுது. அதுக்கு அதை போய் நீ நான் இப்போ ஒன்றுமே பண்ண மாட்டேன் சிஸ்டர், ஓகேங்களா? என் தம்பி வெளியே வந்தோடனே நிறையா பேத்துக்கு சின்ன சின்ன ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சாச்சு. எங்கள் வக்கீலை வச்சே இதெல்லாம் நான் மூவ் பண்ணிக்கிறேன் சிஸ்டர், ஓகேவா? பணம் 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 சொன்னீங்களே, பாருங்க என்ன பண்ணுறேன்னு பாருங்க சிஸ்டர். ஏன்னா நீங்கள் என் குழந்தைய பேசுனதுக்கே நீங்கள் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். நான் சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன். என் குழந்தைய நீங்கள் பேசுனதுக்கு உன் பிள்ளையும் நீ கூட்டி கொடுத்து இது பண்ணுறியான்னு நீங்கள் கேட்டதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் சிஸ்டர். நான் இன்னமும் உங்களை ஊரை சொல்லலை, பேரை சொல்லலை, நடந்தது எதுவுமே சொல்லலை. இப்போ நான் மொட்டையாக தான் போட்டிருக்கேன். என் பிள்ளைய பேசுனதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் சிஸ்டர். நான் இப்போவும் சொல்கிறேன், இதுக்கு எனக்கு சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் பதில் சொல்லலைன்னா நான் கண்டிப்பாக போவேன் சிஸ்டர். நான் மரியாதையாக பேசிட்டேன் உங்களை. எனக்கு நீங்கள் இளைய பொண்ணுன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், நீங்கள் இளைய பொண்ணு தான். ஓகே சிஸ்டர், நல்லது தான் சிஸ்டர். ஓகே பாய். ஆனால் என் பிள்ளைக்கு என் பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். ஓகே பாய்.